பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: உங்களது சத்தத்தை கர்த்தர் அறிவார். ஆதார வசனம் சங்கீதம் 30 2-3 வசனங்கள். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தீர். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இங்கே சங்கீதக்காரன் காரியங்களை தூக்கி பிடித்து தான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதால் கிடைத்த பலனை இரண்டாக பிரித்து காட்டுகிறான். ஒன்று, தான் அடைந்த பாதுகாப்பு, ஆசீர்வாதம், ரட்சிப்பு. இரண்டாவது, தன்னை பாவம் செய்யாதபடிக்கு தடுத்து நிறுத்தினது. இன்றளவு நாம் எல்லாருக்கும் அவர் கொடுக்கும் ஆசீர்வாதங்கள்: ஒன்று வளர்ச்சி, அடுத்து பாதுகாப்பு. இந்த இரண்டிற்குள் எல்லாம் அடங்கிவிடுகிறது. நம்மை ரட்சித்தார், அடுத்து வழி நடத்துகிறார். இந்த வழி நடத்துதலில்தான் இரண்டும் அடங்கி இருக்கிறது. இதற்குத்தான் ஆவியானவர் உதவி செய்கிறார். பெற்ற ஆசீர்வாதங்களையும் ரட்சிப்பையும் பேணி காத்து கொள்ள வேண்டும். பிசாசின் வலையில் இடறி விழாமல் நம்மை நாமே காத்து கொள்ள முடியாது. ஆவியானவர் சகலத்துக்கும் போதுமானது. அவருடைய கிருபை போதுமானது. தேவ கிருபை நமக்கு என்றென்றைக்கும் போதுமானது. இருக்கட்டும், நாம் மனிதர்களை கூப்பிடுகிறோம். எதற்கு? பல காரணங்கள் உண்டு. அவருடைய கவனத்தை நம் பக்கம் திருப்புவதற்காக, சில காரியங்களை அவருடைய சொல்லுவதற்காக, அல்லது கேட்டு அறிவதற்காக, விருந்துக்கு அழைப்பதற்காக, செல்போனில் கூப்பிட்டு பேசுவதற்காக, சில சமயங்கள் உதவி கேட்க, இப்படி பல காரணம் உண்டு. நாம் ஒருவரை கூப்பிடுவதற்கும் அழைப்பதற்கும் கூப்பிட்ட காரணம், அழைத்த காரணம் நிறைவேறிவிட்டதா? பெரும்பாலும் நோ என்பதுதான் பதில். சாதாரண விசுவாசியிலிருந்து மரித்தோரை உயிரோடு எழுப்பி கொடுக்கும் திறன் கொண்ட தேவ பரிசுத்த மனிதர்கள் வரை, அரசர்கள், அதிகாரிகள், மூப்பர்கள், யாராக இருந்தாலும் இவர்கள் கர்த்தரை கூப்பிடுவதற்கு, அழைப்பதற்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்கிறது. அது உதவியை பெறுவதற்கு. நாம் உதவி பெற்றுத்தான் ஆக வேண்டும். நம்மால் தனியாக செயல்பட முடியாது. யோவான் 15:5. இந்த உதவியில் வெவ்வேறு பிரிவுகள் இருக்கலாம். நம்மால் முடியாது, அவரால் எல்லாம் கூடும். நமக்கு தெரிந்தது குறைவு, நம்முடைய அறிவு குறைவு. கர்த்தரோ அனந்த ஞானம் கொண்டவர். ஆகையால் கூப்பிடுகிறோம். இந்த கூப்பிடுதல் பல நிலைகளில் வெளிப்படுகிறது. கெஞ்சுகிறோம், அழுது கூப்பிடுகிறோம், மனபாரத்துடன் அழைக்கிறோம், அபயம் விட்டு கூப்பிடுகிறோம், பயத்தால் நிரம்பி கூப்பிடுகிறோம், பெருமூச்சு விட்டு நம்முடைய கூப்பிடுதலை தெரியப்படுத்துகிறோம். ஏங்கி ஏக்கத்தாலே ஒன்று பேச முடியாதபடி அவரையே நம்முடைய கண்கள் பார்க்கிறது. அப்படி கூப்பிடுகிறோம். நம்ம ஆத்மாவை அவருக்கு நேராக உயர்த்தி கெஞ்சுகிறோம். நாம் எப்படி கூப்பிட்டாலும் பதில் கொடுக்கிறார். பதில் கொடுக்காமல் அவர் ஒருவரையும் புறம்பே தள்ளுவது இல்லை. தேவன் பாரபட்சமற்றவர். ஆபத்து நேரத்தில் நாம் கூப்பிடும்போது, நீ இப்படி நடந்தாய், அப்படி நடந்தாய், இதை செய்தாய், அதை செய்தாய், இப்படி செய்யவில்லை, அப்படி செய்யவில்லை, எனக்கு பிடிக்கவில்லை, போ என்று ஒரு நாள் நம்மளை குற்றப்படுத்தி கொண்டிருக்காமல் உடனே அந்த ஆபத்திலிருந்து விடுதலை கொடுத்துவிட்டு பின் நிதானமாக கடிந்து கொள்கிறார். ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல, அதை காட்டு மேன்மையுள்ளவர். புத்தி சொல்லி நம்மளை வழி நடத்துகிறார். தாவீது சொல்லுகிறான், தான் கூப்பிடும் முன்னே விசுவாசி அறிக்கை செய்கிறான். பாருங்கள், கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன், சத்துருக்களுக்கு நீக்கலாக்கி ரட்சிக்கப்படுவேன். சங்கீதம் 18:3. நான் கூப்பிடுவேன், நான் ரட்சிக்கப்படுவேன், என்னை விடுவிப்பார். இது நடந்ததா? நடந்ததே. எனக்கு உண்டானது எப்படி நடந்தது நான் சொல்லுகிறான் பாருங்கள். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். சங்கீதம் 18:6. கர்த்தருடைய பதில் கிடைத்ததா? கிடைத்தது. சங்கீதம் 18 14-20 வரை இவன் கூப்பிட்டதுக்கு கர்த்தர் என்ன செய்தார் என்பதை பட்டியலிட்டு காட்டுகிறான். எதிரியை கலங்க பண்ணினார். ஜலப்பிரவாகத்தில் என்னை தூக்கிவிட்டார். பலவான் பகைவன் கையிலிருந்து விடுவித்தார். எல்லாரும் எதிர்த்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். தப்புவித்தார், சரி கட்டினார். இதுதாங்க நம்முடைய சாட்சியம். இப்படித்தான் இருக்க வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லி, எனக்கு இதுவரை என்ன செய்தார் என்று சொல்லி, இதுதாங்க துதியும் ஸ்தோத்திரமும் செலுத்தி அவரை நோக்கி கூப்பிடும்போது, கூப்பிடுவதற்கு முன்பாக இதை நாம் செய்ய வேண்டும். தகப்பனே, என்னை ரட்சித்தீரே, எனக்கு இப்படியெல்லாம் செய்தீரே, என் குடும்பத்தை கட்டினீரே, இப்பொழுது எனக்கு இந்த பிரச்சனை. முதலில் செய்து அவர் என்ன செய்தார், உங்களுக்கு எப்படிப்பட்டவராக இருந்தார் என்று சொல்லி துதித்துவிட்டு, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லி, நீர் மலைகளை பெயர்க்கக்கூடியவரப்பா, நீர் நோக்கி பார்த்தால் பெரிய பர்வதங்களும் புகையும் என்று சொல்லுகிறதப்பா, நீர் கடலை பிளந்தவரப்பா என்று அவரை துதிக்க வேண்டும்.
பின் நம்முடைய காரியங்களை சொல்ல வேண்டும். அதுதான் கூப்பிடுது, அதுதான் ஜெபம். அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் உடனே செயல்படுகிறார். பதில் பல வகைகளில் கொடுக்கிறார். கூப்பிடும்போது தான் யார் என்பதை மற்றவர்கள் முன்பாக நிரூபிக்கிறார். நமக்கு ஆதரவாக இருப்பதை சொல்லாமல் சொல்கிறார். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். 37, 38 வசனங்களை வாசியுங்கள். எலியா ஒரு பக்கம் இருக்கிறான், 450 பாகால் தீர்க்கதரிசிகள் மறுபக்கம் நிற்கிறார்கள். மக்கள் யாவரும் கூடிக்கொண்டார்கள். உடனே எலியா சொல்கிறான், பாகால் தெய்வமானால் நீங்கள் பாகாலை வழிபடுங்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை வழிபடுங்கள். இன்று கர்த்தரே தெய்வம் என்று உங்களுக்கு நான் ப்ரூஃப் பண்ணி காட்டுகிறேன் என்று சொல்லி பலிபீடம் அவர் எப்படி சொன்னாரோ அப்படி பலிபீடம் கட்டி அதை கட்டைகளெல்லாம் அடுக்கி அதில் மேலே துண்டு துண்டாக்க காலை வெட்டி ஃபுல்லாக தண்ணி ஊற்றுறான். எல்லா பக்கம் தண்ணி ஊற்றி விட்டு அவன் ஜெபிக்கிறான். அதான் 37, 38 வசனங்கள் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில். நீங்கள் சொன்னபடி நான் செய்தேனப்பா, கேட்டருளும், அக்கினியால் பதில் கொடுக்கிற தேவனே கர்த்தர் என்றான். அவ்வளவுதான் சொன்னான். உடனே வானத்திலிருந்து அக்கினி அந்த நனைஞ்சு கிடக்கிற அத்தனையும் எடுத்து நெக்கி போட்டு விட்டது. ஜனங்கள் எல்லாம் கர்த்தரே தேவன் என்று தொழுது கொண்டார். கேட்டீர்களா? அவன் கூப்பிட்டு எவ்வளவு நேரம் இருக்கும்? அது அக்கினி மேலிருந்து வருவதற்கு யோசித்து பாருங்கள். அப்படி ஐயோ எலியாமார் நம்மளால் இல்லை என்று சொல்லாதீர்கள். அவர் உங்களுடைய நிலைமையில் உங்களுக்கு இவ்வளவுதான் எதிர்பார்க்கிறார். உங்களுக்கு நிச்சயம் பதில் கொடுப்பார். உங்களை எதிர்ப்பவர்கள் உங்களை பார்த்து இதெல்லாம் வீணானது செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுவர்கள் முன்பாக உங்களை கனப்படுத்துவார். நீங்கள் கூப்பிடுங்கள். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் சாமுவேல் மக்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் ராஜா வேண்டும் என்று கேட்டது கர்த்தருக்கு பிரியமில்லை. அவருக்கு பிரியமில்லை என்பதை எப்படி அறிந்து கொள்வது? அறுவடை காலத்தில் மழை பெய்யாது. நான் இப்பொழுது கூப்பிடுவேன், இடி முழக்கம் உண்டாகும், மின்னல்கள் வரும் என்று சொன்ன உடனே, அது அடுத்து வாசித்து பாருங்கள், சொன்ன உடனே இடி முழக்கங்களும் மின்னல்களும் வந்தது. ஜனங்கள் பயந்து விட்டார்கள். சாமுவேலை நம்பினார்கள், கர்த்தரை நம்பினார்கள். யோசித்து பாருங்கள். அவ்வளவுதான். அவன் கூப்பிட்டான். ஆண்டவருக்கு பிடிக்கவில்லை என்பதை காட்டினார். எதிரி உங்களை ஏளனமாக நடத்தும்போது, நிந்தையாக பேசும்போது, நீங்கள் மனம் நொந்து கூப்பிடும்போது எதிரிக்கு பதில் கொடுத்து உங்களை தொட்டால் என்ன நடக்கும் என்பதை காட்டுவார். சகரியா 2:8 சொல்கிறதே, உங்களை தொடுகிறவன் கர்த்தருடைய கண்மணியை தொடுகிறான் என்று. கர்த்தருடைய கண்மணியை தொட முடியுமா? அப்படி தொட்டால் உங்களையும் தொடலாம். நீங்கள் அவரையே பிடித்து கொண்டு அவருக்கே மகிமையை செலுத்தி அவரே தஞ்சம் என்று வாழ்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் கூப்பிடாமலேயே உங்கள் இக்கட்டை பார்த்து ஓடி உதவி செய்வார். உங்கள் பேரில் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறார் என்பதை காட்டுவார். ஏசாயா 65:24 வாசித்து பாருங்கள். நான் அது சொல்லுகிறேன். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே கேட்பேன். நீங்கள் வீட்டுக்குள் உட்கார்ந்து உங்கள் குடும்பமாக இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்கிறதே, இப்படியெல்லாம் தொய்வு இருக்கிறதே, இப்படியெல்லாம் குறைவு இருக்கிறதே என்று பேசும்போதே அவர் கேட்பார், பதில் கொடுப்பார் என்றால் அதிலிருந்து விடுதலை தருவார், குறைவுகளை நிறைவாக்குவார் என்பதுதான் அர்த்தம். மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் 25 27 வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். எல்லாம் 5 அப்பம் 2 அப்பம் எல்லாருக்கும் கொடுத்து திருப்தி ஆக்கிவிட்டு சீசர்களெல்லாம் படையில் ஏற்று அக்கறைக்கு போகல அனுப்பிவிட்டு தனியாக ஜெபிக்க போகிறார். இரவு நேரம். இவர்களெல்லாம் பாதி வரை வந்து விட்டார்கள். உடனே சுழல் காற்று, புயல் காற்று, படகு நிரம்ப தண்ணீர். முன்னாயும் போட முடியாது, பின்னாயும் திரும்ப போக முடியாது. அப்படி இருக்கிற இக்கட்டான சமயத்தில் இயேசு கடலில் மேல் நடந்து காப்பாற்றினாரே. இவர்கள் கூப்பிட்டார்களா? இவருடைய இக்கட்டு அவருக்கு தெரியும். அப்படி உங்களுடைய இக்கட்டு அவருக்கு தெரியும். என்ன இக்கட்டில் இப்போ இருக்கிறீர்கள்? அந்த இக்கட்டில் மத்திய இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தால் உங்களுடைய ஆத்துமா அவருடைய ஆத்துமா, இந்த ஆத்துமா பாரம் அவருக்கு தெரியுமுங்க. நீங்கள் தைரியமாக இருங்க, உங்களுக்கு பதில் கிடைக்கும். லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் 13 27 வரை வாசித்து பாருங்கள். ஆண்டவரை உயிர்த்தெழுந்தார் ஞாயிற்றுக்கிழமை. இந்த மகதலேனா மரியாள் இவர்களெல்லாம் போய் பார்த்துவிட்டு அவர் இல்லை, ஆனால் சந்தித்தார். அதையெல்லாம் சீசரிடம் சொல்லுகிறார்கள். இதை சீசர்கள் 2 பேர் அந்த இரவு நேரத்தில் சாயங்கால நேரத்தில் எம்மாவூர் என்ற ஊருக்கு பேசிக்கொண்டே போகிறார்கள். அவர்களோடு இயேசு இணைந்து கொண்டார். உயிர்த்தெழுந்த இயேசு இணைந்து கொண்டார். கூப்பிட்டார்களா? இல்லை. அவர்கள் மன வருத்தத்தோடு வேதனையோடு இனி நம் வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று போகும் பொழுது இணைந்து கொண்டு வேத வசனங்களை தெளிவுபடுத்தி காட்டினார். அப்படி உங்களோடு பேசுவார். நீங்கள் எப்பொழுதெல்லாம் மனம் நொந்திருக்கிறீர்களோ ஆண்டவரையே தியானிக்க வேண்டும், பிரச்சனையை தியானிக்கக்கூடாது.
மற்றவர்கள் அதை சொன்னார்கள் இதை சொன்னால் தியானித்து உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீர்கள், வாழ்வை வேஸ்ட் பண்ணாதீர்கள். ஆண்டவரையே தியானித்து கொண்டிருங்கள், உங்களோடு பேசுவார். சீசர்கள் யூதர்களுக்கு பயந்து கொண்டு வீட்டை பூட்டி கொண்டு உள்ளே இருந்தார்கள். இயேசு வந்து உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கூப்பிட்டார்களா? இல்லையே. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் எலியா எசபேலுக்கு பயந்து கொண்டு நாளைக்கு இந்நேரம் உன்னை இல்லாமல் பண்ணிவிடுவேன் என்று சொன்னால், இவள் அக்கினே இறக்கினவர் அல்லவா, பயந்து விட்டார். நான் சாக வேண்டும் என்று போய் ஒரு சூரச்செடியில் அடியில் படுத்து கொண்டார். தேவ தூதர்கள் அனுப்பி அப்பமும் தண்ணீர் வைத்தார். அப்பமும் தண்ணீர் வைத்து பலப்படுத்தினார். அவன் கூப்பிட்டானா? இல்லையே. ஊழியம் செய்கிறவர்களுக்கு, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களுக்கு, தொடர்ந்து முறையாக வேதம் வாசித்து ஆலயத்துக்கு முறையாக சென்று குடும்பத்தை அப்படி நடத்துகிறவர்களுக்கு ஆண்டவர் தூதர்களை அனுப்புவார். நீங்கள் கூப்பிடாமலேயே வருவார். அன்பர்களே, யாருமே இல்லையே ஆதரிக்க, என்னை புரிந்து கொள்ள ஒருவரும் இல்லையே என்று பயந்து போய் பல காரணங்களால் திக்கற்றவர்களாக மனதிலே புழுங்கி கொண்டிருக்கும் மகனே மகளே, இவ்வளவு காலம் அவரையே தொழுது கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களே, உங்கள் நம்பிக்கை எங்கே? பதில் இல்லை என்பதற்காக, பதில் தாமதம் என்பதற்காக கர்த்தரும் கைவிட்டார் என்று முடிவுக்கு வந்து வேறு விதமாக எந்த முடிவை எடுத்து விடாதீர்கள். இது உங்கள் அருகிலேயே நிற்கிறார். அவர் உத்தரவு இல்லாமல், அனுமதி இல்லாமல் ஒன்றும் உங்களை தொட முடியாது. நீங்கள் எதிர்பார்க்கும்படி, நீங்கள் பயந்தபடி ஒன்று உங்களுக்கு நேரிடாது. நடக்க விடமாட்டார். விடுவிப்பார், தப்புவிப்பார். நீங்கள் அறியாத, இதுவரை புலப்படாத ஆலோசனைகளை கொடுத்து அற்புதமாய் வழி நடத்தி உயர்த்துவார். நீங்களும் தாவீதைப் போல சொல்லுவீர்கள். சங்கீதம் 34:4-5 வசனங்களை நீங்கள் வாசித்துப்பார். அப்படி சொல்லி எல்லா பயத்துக்கு என்னை நீக்கலாக்கி விட்டார் என்று. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலந்தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று தாவீதைப் போல நீங்களும் சொல்லுவீர்கள். சங்கீதம் 138 போடும். அவங்களுடைய சத்தத்தை அறிவார். உங்களை பெயரிட்டு அழைக்க அறிந்திருக்கிறவர். இத்தனை கோடி கோடி ஜனங்கள் இருக்கும்போது என்னை அறிவாரா என்று நீங்கள் கேட்காது. எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தால் ஒரு தாய்க்கு தன் மகனை மகளை கண்டுபிடிக்க முடியும். அவர்கள் சத்தத்தை அறிந்தவர்கள். அதை காட்டில் உங்களை நேசிக்கிறவர். அவர் அறிவார். எங்கிருந்து நீங்கள் கூப்பிட்டாலும் அறிவார். நீங்க கூப்பிடாமல் மனப்புழுக்கத்தையும் அவர் அறிவார். உங்களுக்கு உதவி செய்வார். பயப்படாதீர்கள், தைரியமாக இருங்கள். நாம் செய்வது எல்லாம் அவரை உண்மையாய் அவர் பதில் கொடுப்பார். அவர் உண்டென்றும் அவர் கூப்பிடுவர்களுக்கு பதில் கொடுக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி நம்முடைய விசுவாசம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் அப்பழுக்கில்லாததாக இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். அதிலே மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துங்கள். சங்கீதம் 145:18 என்ன சொல்கிறது? அவரை உண்மையாய் கூப்பிடுவீர்கள். அவரை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு, உண்மையாய் நோக்கி கூப்பிடுவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார். சமீபம்னா எப்படி சமீபம்? உங்க மூச்சை காட்டிலும் ஒரு சமீபமாய் உங்கள் அருகில் இருக்கிறார். கூப்பிடுங்கள். இன்னும் என்ன வேண்டும் என்று கேட்பார். சாலமோன் பலி செலுத்தி அந்த இரவில் படுத்து தூங்கி கொண்டிருந்தான். ஆண்டவர் போய் உனக்கு என்ன வேண்டும் கேள், நான் தருகிறேன் என்று சொன்னார். அப்படி நீ ஒன்றுமே ஜெபிக்க கூட முடியவில்லை என்றால் துதி பலி, ஸ்தோத்திர பலி செலுத்திவிட்டு அமைதியாக படித்துக் கொள்ளுங்கள். உங்களை கேட்பார் என்ன வேண்டும் என்று. நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலாக செய்வார். அப்படிப்பட்ட தேவனைத்தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஜெபிக்கலாம். தகப்பனே, எல்லா சமயத்திலும் உம்மை நோக்கி பார்ப்பேன், கூப்பிடுவேன், சொல்லுவேன், கேட்பேன், பெற்றுக்கொள்வேன், பிரகாசமடைவேன், சாட்சியாய் நிற்பேன். அறிக்கை செய்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு என் எண்ணத்தையும் வாசிக்கிறார், பதில் கொடுக்கிறார். ஆகையால் என்னுடைய சிந்தை, பேச்சு, செயல் எல்லாம் அவருக்கு நேராகவே திருப்பி விடுவேன். ஆமேன். ஹல்லேலூயா.